பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எங்களுடைய இன்றைய தலைப்பில் ஒரு முக்கியமான செய்தியை, ஹஜ்ஜுடன் தொடர்புபட்ட ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். அது என்னவென்று சொன்னால், ஒருவர் மற்றவருக்காக வேண்டி ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியுமா, இன்னொருவருக்கு பகரமாக ஹஜ் செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி. அவ்வாறு அந்த பகரமாக செய்யப்படக்கூடியவர் மரணித்தவராக இருக்கலாம், அல்லது உயிருடன் இருக்கக்கூடியவர். அவருக்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியம் ஹஜ் செய்வதாக இருந்தால். ஒன்று, பொருளாதார வசதி இருக்க வேண்டும். இரண்டாவது, உடலில் பலம் சக்தி இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூரணமாக இருந்தால்தான் ஆண்களுக்கு ஹஜ் கடமையாகும். எனவே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பொருளாதார வசதி இருக்கிறது, ஆனால் நோயாளியாக இருக்கிறார், ஹஜ் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு பகரமாக இன்னொருவர் ஹஜ் செய்ய முடியும். அதே போன்று மரணித்த ஒருவர், எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை அல்லது உறவினர்கள் யாராவது ஹஜ் செய்யாமல் மரணித்திருந்து எங்களிடத்தில் பொருளாதார வசதி இருந்தால் நாம் அவர்களுக்கு பகரமாக ஹஜ் செய்யலாம், அல்லது இன்னொருவருக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர்களுக்காக வேண்டி நியத்து வைத்து ஹஜ் செய்யும்படி நாம் கூறலாம். எனவே உயிருடன் இருக்கக்கூடியவருக்கு உடலில் சக்தி இல்லை என்று சொன்னால் அவருக்கு பகரமாக ஹஜ் செய்வதற்குரிய ஆதாரம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 6513. அதிலே ஒரு பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபி அவர்களே, என்னுடைய தந்தைக்கு ஹஜ் கடமையாகிவிட்டது, ஆனால் அவரால் வாகனத்தில் ஏறி அமர முடியாத அளவுக்கு அவர் நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு பகரமாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டபொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், ஹஜ் செய்யலாம் என்று சொன்னார்கள். எனவே உயிருடன் இருக்கக்கூடியவர், பொருளாதார வசதி இருக்கிறது, உடல் பலம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பகரமாக இன்னொருவர் ஹஜ் செய்யலாம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு கூறுகிறது. அதே போன்று மரணித்த ஒருவருக்கு பகரமாக ஹஜ் செய்யலாமா என்று கேட்டால், ஆம், அவருக்கு பகரமாகவும் ஹஜ் செய்யலாம். இப்னு மாஜா, அபூதாவுதிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஒருவர் சுபுருமாவுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் சுபுருமா? அவர் என்னுடைய மரணித்த சகோதரர் என்று சொல்ல பொழுது நபி அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், நீ ஹஜ் செய்திருக்கிறீரா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவதாக நீ உனக்கு ஹஜ் செய், அதற்கு பின்னால் மற்றவருக்கு நீ பகரமாக ஹஜ் செய்யலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே ஒருவர் இன்னொருவருக்கு பகரமாக ஹஜ் செய்வதாக இருந்தால் முக்கியமான நிபந்தனை, அவர் ஏற்கனவே ஹஜ் செய்திருக்க வேண்டும். ஹஜ் செய்யாத ஒருவர் இன்னொருவருக்கு பகரமாக ஹஜ் செய்ய முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே எங்களில் வசதி உள்ளவர்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் மரணித்திருந்தால், ஹஜ் செய்யாமல் மரணித்திருந்தால் அவர்களுக்கு பகரமாக பிள்ளைகள் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு போவதற்கு கஷ்டமாக இருந்தால் நல்ல ஒருவரை பார்த்து அவருக்கு அந்த ஹஜ்ஜை கொடுத்து பெற்றோர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்து வைக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட நல்ல கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.